ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SSR Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை நாங்கள் கல்யாணம் பண்ண கோயிலுங்க. வாங்க போகலாம். இந்த ரூட்டு ஏழை போயிட்டு அந்த ஊர் பேர் வந்து திருவரங்கம். அது வந்து திருவண்ணாமலை சைடு இருக்குது. திருவண்ணாமலை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அது பெருமாள் கோவில். பெருமாள் சாமி வந்து படுத்துருக்க மாதிரி இருக்கும் அந்த கோவில். அது ஸோ ஃபேமஸான கோவில். வாங்க போகலாம். ஒரு வழியாக கோவில் லொக்கேஷன் வந்துட்டு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு. இதுதாங்க அந்த கோவில். அது ரொம்ப காலத்து பழமையான கோவிலுங்க. இது பார்த்தாலே தெரியும். இந்த கருங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க பாருங்கள். இப்போல்லாம் இந்த மாதிரி கோவில் எங்கேயுமே கட்ட மாட்டாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேமஸான கோவில் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் பூ வாங்கி கொடுத்தார். பூ தலையில் வச்சாச்சு. கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சு. இங்கே தாங்க நாங்கள் கல்யாணம் பண்ண கோவில். கல்யாணம் இப்போ தான் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா 2 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது தெரியுதுங்களா என்னென்னு? கடைசியாக சொல்கிறவங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். அதாவது உள்ளார வந்து அலோட் கிடையாது. நிறையா ஆனால் டெவலப் பண்ணிட்டாங்க. புதுசாக கட்டிட்டாங்க. நாங்களே பார்க்குறோம் இப்போ தான். அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு ஒரு தரிசனம் கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிட்டு வந்துடுறோம். பார்த்தாவே தெரியும் பாருங்க. அப்படியே கருங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. எல்லாம் எப்படி தான் செதுக்கியிருக்காங்கன்னே தெரியல. ரொம்ப பழமையான ஒரு கோவில். உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால தான் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். கருவறைக்குள்ளெல்லாம் அலோடு கிடையாதுங்க. அதனால் சாமியை வந்து என்னால் கவர் பண்ண முடியல. சும்மா சுற்றி வரதை மட்டும் அப்படியே ஒரு இது பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அங்கே கல் வந்து எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அது என்ன ரீசன் கேட்டுக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டு வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அடுக்கி வச்சா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நானும் வேண்டிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. பார்த்துக்கலாம், நடக்கும். இங்கே எல்லோரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஒரு சிலை இருக்குல்ல, அந்த சிலையில் வந்து நம்ம வந்து சிலையில் எப்பவுமே நம்ம வந்து கல்லால் தட்டக்குள்ளே கல் சவுண்டு தானே கேட்கும். ஆனால் இங்கே மட்டும் இரும்பு சவுண்டு கேட்டுச்சிங்க. அதான் அங்கே எல்லாமே அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கல். லாஸ்ட்டாக நாங்களும் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி தெரியும்? எத்தனை தூண் வச்சு கட்டியிருக்காங்க பார்த்துங்களா? எவ்வளோ ஸ்ட்ராங்கு. வெறும் கருங்கல் தான். சிலையை அப்படியே அந்த கல்லுலே அப்படியே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. எப்படி தான் வெட்டுறாங்க. இந்த பையன் கீழே விட்டோன்னா ஓட்டாமல் ஓடுறாங்க. பிடிக்க முடியல அவர் தலைவரை கையில். அப்படியே அழகாக கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விடலைங்க. அந்த பையன் ரொம்ப சேட்டைக்கார பையனாக இருக்கான். என்னத்த பண்ண, இவனை வச்சுட்டு ஒரு வீடியோ கூட எங்களால் புதுசாக எடுக்க முடியல. ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கான். இழுத்து பிடிக்க முடியல. இங்கே தாங்க கல்யாணம் பண்ணோம். அடிச்சு வந்து அந்த இது எதுக்கு தெரியுங்களா? நம்ம அந்த காலத்து இப்போ தானே நன்கொடையெல்லாம். அந்த காலத்தில் வந்து அங்கே வந்து தானிய வகைகள் வந்து நிறையா கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அங்கே வந்து அன்னதானம் எல்லாமே செய்வாங்க. அதுக்காக அந்த ஒரு பெரிய இது கட்டி வச்சுருக்காங்க. அது இப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. முன்னாடி நல்லா இடிஞ்சு போயிருந்தது, இப்போ நல்லா மாடிஃபை பண்ணிட்டாங்க. அழகாக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிட்டாங்க. அதாவது புளியோதரையும் சக்கரை பொங்கல். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வச்சிங்களேன், இப்போல்லாம் எந்த கோயிலுமே காசு கொடுத்தாதாங்க பிரசாதம் கூட கிடைக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. காலைல சாப்பிடாம சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம் 8 மணிக்கெலாம். அதனால் ஒரு புளியோதரை 20 ரூபா, சக்கரை பொங்கல் 20 ரூபா 2 வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் காசு ஆகிடுச்சிங்க. இப்போலாம் சாமி பார்க்க காசு தான். சாமியாக காசு கேட்குது. ஆனால் இங்கே இருக்க மக்கள் எல்லாம் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அழகாக ஆளு கொஞ்சம் எதுக்கு நமக்கு விடுங்க, என்ன பண்ணுறதே. ஆளு கொஞ்சம் ஷேர் பண்ணி ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு
அப்படியே ஒருத்தவங்க வந்து ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க, அவுல் கற்கண்டு. அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டாங்க. குறுக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் என் பையன், ஓடலாமான்னு பார்க்குறான். சாப்பிட்டாச்சு. அது வெளியில் கடையெல்லாம் பார்க்கறது மட்டும்தான், வாங்குறதுலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். நம்ம திருவரங்கம் கோவில், பெருமாள் வந்து இங்கே வந்து படுத்துட்டு பெரிய பெரிய சீரியல் ஆக்டர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு சில டைம். ஒரு நல்லாயிருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயிலுக்கு வந்த போதே ஒரு தனி இது. காலையில் 8 மணிக்கு கிளம்பும். அவங்களாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு 10 ஆயிடுச்சு. எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் தான் கிட்டதாக இருக்கும். திருவண்ணாமலை ஒரு விசிட் பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.